கடகராசி என்பதற்கு தற்பொழுது ராசிக்கு 3ஆம் இடத்தில் இந்த குரு பகவான் பிரவேசித்துள்ளார். புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4 பாதங்கள், ஆயில்யம் 4 பாதங்களை கொண்டது. இந்த ராசிக்காரர்கள் சந்திரனை ஆதிபத்தியமாக கொண்டவர்கள். இந்த ராசிக்கு 3இல் இந்த குரு பகவான் இருப்பதனால் பலவித இடைஞ்சல்களை அனுபவிக்கும் தன்மையும் இந்த குரு பகவான் உண்டாக்குகின்றார். இதை பற்றி புலிப்பாணி முனிவர் ஒரு பாட்டை கூறுகின்றார். கேளப்பா குருபதியும் ஊண்டிலேற கெடுதிமத்த செய்வனடா வேந்தன் தானும் ஆளப்பா அகத்திலே களவு போகும் அப்பனே அருட்டமடா சிசுவுக்குத்தான் கூலப்பா குவலயங்களெல்லாம் ஆண்ட குற்றமிலா காந்தாரி மகனும் வானும் வீரப்பா பீமன் கை கதையினாலே விழுந்தானே மலை போல சாய்ந்தான் சொல்லே. துரியோதனன் ஜன்மஜாதகத்தில் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பிரவேசித்த போது அவர் படை வீழ்ச்சி உற்றது. ஆனால் இந்த ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்த போதிலும் இந்த ராசிக்காரருடைய 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் ஆகியவற்றை குருவால் பார்க்கப்படுவது. இந்த ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்வை பெறுவதால் இந்த ராசிக்காரர்களுக்கு குழந்தைகளுக்கு, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நல்ல இடத்தில் விவாகமும், நல்ல புருஷன் அமைவும், ஆண்களுக்கு நல்ல மனைவி அமைவும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. அதே போல் 9ஆம் இடத்தை குரு பார்வை பெறுவதால் உலகத்தில் உள்ள எல்லாவித பாக்கியத்தையும் அடைவதற்கும் இந்த குரு பகவான் நல்ல அருளை புரிகின்றார். கடகராசிகளுக்கு குரு ஒரு யோகாதிபதி சொல்லப்படுவதால் 7, 9, 11ஆம் இடத்தை பார்ப்பது மிகவும் உன்னதமான செயலாகும். இதன் மூலம் 3ஆம் இடத்தில் குரு இருக்கிறார் என்ற ஒரு தன்மை இருந்தாலும் 7, 9, 11ஆம் இடத்தை குரு பார்வை என்பது மிகவும் சிறப்பானதாகும். ஆகவே இந்த ராசிக்காரர்களுக்கு பிருகஸ்பதி வெற்றி வியக்கும் ஸ்தானத்தில் அற்புதங்களை கொடுப்பார் என்று சொல்லலாம். இந்த ராசிக்காரர்கள் பலவித இன்னல்களிலிருந்து விடுதலை அடையவும் குரு பகவான் பலவித நன்மைகளை செய்ய விரும்புகின்றார். ஆனால் இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது. என்ன பரிகாரம் என்றால் குரு கவச்சம், தட்சிணாமூர்த்தி சகஸ்ரநாமம், துர்கா சப்தசதி, துர்கா சகஸ்ரநாமம் ஆகியவற்றை பாராயணம் செய்தல் அவசியம். குரு கிரகத்தின் மூல மந்திரத்தை 14000 தடவை 40 நாட்களில் ஜபம் செய்ய வேண்டும். இந்த ராசிக்காரருக்கு அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லக்கூடியது வெள்ளை, பச்சை, நீலம், மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் சொல்லக்கூடியது 3, 4. அதிர்ஷ்ட நவரத்னம் என்பது மரகதம், பச்சை, புஷ்பராகம். அதிர்ஷ்ட திசைகள் என்று சொன்னால் தென்கிழக்கு, வடமேற்கு என்று சொல்லலாம். இந்த ராசிக்காரர்கள் குருகிரகத்திற்கு ஹோமம் செய்தல் அவசியம். சாந்தி ரத்னாகரம் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தில் உள்ள வழியின்படி இந்த ராசிக்காரர்கள் நல்ல ஒரு தோஷ பரிகாரத்திற்கு குருகிரகத்திற்கு பிரார்த்தனை செய்தல் மிக மிக முக்கியமாகும். குரு கிரகம் எல்லோருக்கும் நல்லதே செய்யும் என்று ஒரு வாக்கு சொல்லப்படுகின்றது. அப்படி கிடையாது. நன்மை செய்யும் கிரகம் நல்ல இடத்திலிருந்தால் நல்லதை செய்யும், கெட்டதை செய்யக்கூடிய கிரகம் கெட்ட இடத்திலிருந்தால் நன்மை செய்யும். குரு பயிற்சி என்று சொல்லுகின்றோம். குரு பயிற்சி என்றால் ஒவ்வொரு ஆண்டும் இந்த குரு கிரகமானது ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு தாண்டி செல்கின்றது. இந்த தாண்டி செல்லும் பொழுது அந்த கிரகமானது அந்த ஒவ்வொருக்கும் அந்த கிரகத்தின் அமைப்பின்படி அந்த கிரகத்தில் உள்ள குருவால் பார்க்கப்படும் இடமெல்லாம் அவர்களுக்கு பலவித நன்மைகளை அடைய வாய்ப்பு உள்ளது. அதே போல் இந்த ஆண்டு 2/8/2016 காலை 8:30 மணிக்கு இந்த குரு பகவான் உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் கன்னியா ராசியில் பிரவேசிக்கின்றார். அப்பொழுது இந்த கன்னியா ராசியில் இருந்து கொண்டு 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ராசிக்கும் குரு பார்வையினால் பலவித நன்மைகளை பூர்ணமாக அடைவதற்கும் அதனை சுகமாக அனுபவிப்பதற்கும் கடவுள் தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய குரு பகவான்
நமக்கு பலவித நன்மைகளை செய்கின்றார்.